ஜாயின்ஸ்ல கொடுத்த எல்லா ஒர்க் முடிச்சிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்கொரிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சப்கொரி அப்படிங்கிறது என்ன? கொரி ரன்ஸ் வித்தின் அ கொரி, அதுதான் சப்கொரி. ஓகேவா? அப்போ ஒரு கொரியிலேருந்து எனக்கு என்ன இது பண்ண போகுது அப்படின்னா, இன்னொரு கொரியா ரன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னர் சப்கொரி will run first. Outer SQL will run second. ஓகேவா? அப்போ எனக்கு இன்னர் சப்கொரி இன்னைக்கு என்ன பண்ண போகுதுன்னா, ரன் பண்ணி ரிசல்ட் செட் கொடுக்க போகுது. அந்த ரிசல்ட் செட்டை பேஸ் பண்ணி எனக்கு அவுட்டர் SQL எனக்கு ஒர்க் ஆகும். அப்போ ஒரு கொரியிலேருந்து இன்னொரு கொரியா என்ன பண்ண போகுது, எனக்கு ரன் ஆக போகுது. அப்போ ஒரு கொரியோட இன்புட் வந்து இன்னொரு கொரியோட அவுட்புட்டா பாஸ் ஆக போகுது. ஒரு கொரியோட அவுட்புட் எனக்கு இன்னொரு கொரியோட இன்புட்டா பாஸ் ஆக போகுது. ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம். இதுல டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸ்கேலார் சப்கொரி இருக்கும். ஓகேவா? இன்லைன் வியூ இருக்கும். ஓகே, தென் நெஸ்டட் இருக்கு. அண்ட் தென் கோரிலேட்டட் சப்கொரி. இப்போ ஸ்கேலார் சப்கொரிங்கிறது என்ன? இப்போ ஸ்கேலார் சப்கொரிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, it will return only one value, which is one row, one column. எனக்கு ஒரே ஒரு ரோ தான் ரிட்டர்ன் பண்ணும், ஒரே ஒரு காலம் தான் ரிட்டர்ன் பண்ணும். மோர் தென் ஒன் காலமோ ஒரு மோர் தென் ரோவோ இது என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது. அப்படி அதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது எனக்கு ஓடாது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா டேட்டாவே எனக்கு கொரியே எனக்கு என்ன ஆகாது, ரன் ஆகாது. ஸோ எனக்கு ஒரே ஒரு ரோ தான், ஒரே ஒரு ரோ தான், ஒரே ஒரு ரோ தான். ஓகேவா? அப்போ ஒரே ஒரு காலம் வேண்டி மட்டும் தான் இதே என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஒரு ரோ ஒரு காலம் மட்டும் தான் ஆட் பண்ணணும். அப்போ ஒரு நிமிஷம். சாரி. ஓகேவா? ஸோ எனக்கு ஒரே ஒரு ரோ ஒரு காலம் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் இட் வில் ஆக்ட் அஸ் காலம். அப்போ இது என்ன பண்ணா, ஒரு கொரி இருக்குல்ல, அந்த கொரி எனக்கு ஒரு காலமா ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா, லாஸ்ட் நேம் இருக்கு, ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இங்க டேட்டா வருதா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கா? டிபார்ட்மெண்ட் ஐடி எங்க இருக்கு? டிபார்ட்மெண்ட் இங்க இருக்கு. கரெக்டா? ஓகே. இப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் நேம் தேவை. டிபார்ட்மெண்ட் நேம் இங்க இருக்கா? ஆனா எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கொரி எனக்கு ரன் ஆகணும். சாரி, இந்த டிபார்ட்மெண்ட் நேம் எனக்கு இங்க என்ன ஆகணும், ரன் ஆகணும். அப்ப நான் எப்படி கொரி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அப்போ இது எனக்கு ஒரு காலம், கரெக்டா? ஒரு காலம் ஆக்ட் ஆகுதுன்னா இது ஒரு செலக்டா எழுத முடியுமா? அப்போ செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் எங்க இருந்து இருக்கு, ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு. கரெக்டா? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. கரெக்டா? இங்க எனக்கு எத்தனை ரோ ரிட்டர்ன் பண்ணுது? ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணுதா, மல்டிபிள் ரோ ரிட்டர்ன் பண்ணுதா? ஒரு ரோ. ஓகேவா? இப்போ இந்த கொரியை ரன் பண்ணா எனக்கு ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணுது, ஆனா மல்டிபிள் ரோஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டா? அப்போ இந்த கொரி எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன காட்டுது? ஸோ சிங்கிள் ரோ சப்கொரி ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ஒன் ரோ. அப்போ சப்கொரி எனக்கு ரிட்டர்ன் பண்றது மல்டிபிள் ரோ ரிட்டர்ன் பண்ணுதா? ஒரு ரோ தான் ரிட்டர்ன் பண்ணணும், ஆனா மல்டிபிள் ரோ ரிட்டர்ன் பண்ணுதா?
அப்போ இந்த இடத்துல ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, மல்டிபிள் சாரி ஒரு ரோ தான் ரிட்டர்ன் பண்ணணும், மல்டிபிள் ரோ ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அப்போ நான் என்ன பண்ணும் இங்க வேர் கிளாஸை யூஸ் பண்ணணும். அது ஒரு ரோ மட்டும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ வேர்ல டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 19 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது பாருங்க, ஒரே ஒரு டேட்டா மட்டும் ரிட்டர்ன் பண்ணுதா? ஓகே. அப்போ இப்போ இதை ரன் பண்றேன். அவுட்டர் சீக்கிரம் இருக்கிறது எல்லாத்துக்குமே எனக்கு என்னென்னு ரிட்டர்ன் பண்ணும், இதனுடைய வேல்யூ என்ன இருக்கு, சப்கொரி எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் காட்டுற டேட்டா எல்லாமே எனக்கு மல்டிபிள் ரோஸ் ரிட்டர்ன் பண்ணுதா? எல்லா டேட்டாவுக்கும். ஏன் எக்ஸிக்யூட்டிவ் மல்டிபிள் ரோஸ்க்கு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது? இங்க எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு ஏன் எல்லா ரெக்கார்டுக்கும் ரிட்டர்ன் பண்ணுது? நம்ம இந்த ரெக்கார்டுக்கு சொல்லி கேட்கல. வேற நம்ம அந்த எம்ப்ளாய்ஸ் ஸ்டோரிக்கு வேற யூஸ் பண்றோம். சோ அதனால எல்லாத்துக்கும் இங்க எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணனும் அப்படினா என்ன காலம் செலக்ட் பண்ணிக்கோ எக்ஸிக்யூட்டிவ். இந்த ரோ தான் எனக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கிற எல்லா சரி இந்த எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல இருக்கிற எல்லா ரோக்கும் எனக்கு வருமா? ஏன் இது காலமா தான் ஆக்ட் ஆகுதா? இந்த கொரிய காலமா ஆக்ட் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸிக்யூட்டிவ் தான் எனக்கு எல்லா ரோக்கும் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? நம்ம ஒன்று பார்த்தோமா? select employee ID, first name, last name, a mode இப்படி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுச்சு, எத்தனை ரோ காட்டுச்சு? இது எல்லா ரோக்கு காட்டுதா? அப்போ இது ஒரு காலம் ஆக்ட் ஆகுற மாதிரி தான் இந்த கொரியும் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த கொரியோட ரிசல்ட் செட் என்ன? எக்ஸிக்யூட்டிவ். கரெக்டா? அப்போ எக்ஸிக்யூட்டிவ் தான் எனக்கு என்ன பண்ணும், எல்லா ரோக்குமே ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? எல்லா ரோக்கும் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா? ஓகே. உண்மையிலே எனக்கு எக்ஸிக்யூட்டிவ்க்கான டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா நான் உண்மையிலே வெளியில உள்ள கொரியை நான் போய் பார்க்குறேன். நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? எனக்கு எத்தனை டேட்டா காட்டுது? 3 டேட்டா காட்டுதா? அப்போ இந்த இடத்துல நான் இந்த வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணா எனக்கு என்ன வரணும், இதே 3 ரெக்கார்டு எக்ஸாக்டா எனக்கு வரணும். அவங்க யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சா? அப்போ ஸ்டீவன், நீனா, லெக்ஸ் தான் 3 பேர் தான் என்ன பண்றாங்க, எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்களா? இப்போ புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? புரியுது. அப்போ ஸ்கேலா சப் கொரியா இருந்தா என்னவா ஆக்ட் ஆகும்? ஒரு காலம் ஆக்ட் ஆகும். புரியுதா? இது எல்லாருக்கும் கிளியரா? சார் ஒன் மோர் டைம் சொல்லுங்க சார். இது உங்களுக்கு என்ன புரியலங்கறத சொல்லுங்க, நான் சொல்றேன். இந்த ஸ்கேலார் இது எனக்கு வந்து சரியா இதாகல. புரியல. ஆமா சார். என்னது? இல்ல இந்த ஸ்கேலார் கொரியா எனக்கு புரியல. ஒன் டைம் அது சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே. ஒரு நிமிஷம். எனக்கு இந்த ஸ்கேலார் கொரி எனக்கு என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு காலம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஆனா வேற ஒரு டேபிள்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அப்போ ஒரு கொரி எனக்கு என்ன பண்ணும்னா இந்த கொரி என்டையர் சப் கொரியே எனக்கு என்ன பண்ணுது, ஒரு காலமா ஆக்ட் ஆகுது. அப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல தான் எனக்கு என்ன இருக்கு, பேக்கப் இதுல எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. ஆனா டிபார்ட்மெண்ட் நேம் கிடையாது. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் நேம் நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நான் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போறேன், இல்ல நான் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணணும். ஜாயின்ஸ் யூஸ் பண்ணாம நான் எடுக்க போறேன். ஜாயின்ஸ் இல்லாம என்னால டிபார்ட்மெண்ட் நேம் என்னால என்ன பண்ண முடியும், இங்க எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ நேம் வச்சு எடுத்தேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க டேட்டா எனக்கு என்ன பண்ணும், டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் எடுத்துட்டு வரும்.
அப்போ ரன் பண்ணும்போது எனக்கு சிங்கிள் ரோ சப்கொரி எனக்கு என்ன பண்ணும், மல்டிபிள் ரோஸா ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வேர் கண்டிஷன் போட்டுப்பேன். ஏன்னா, ஸ்கேலார் சப்கொரிங்கிறது எனக்கு என்னது, ஒரு ரோ, ஒரு காலம் மட்டும் தான் எனக்கு என்ன ஒன் ரோ பண்ணும், ஒன் ரிட்டர்ன் காலம். பண்ணும். அப்போ எனக்கு இந்த ஒரு கொரி தான் எனக்கு வரும். அப்போ இந்த ஒரு கொரி எனக்கு என்ன ஆகுது, காலமா ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த என்டையர் கொரியுமே எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல காலமா ஆக்ட் ஆகுது. அப்போ ஒரு கொரி எனக்கு காலமா ஆக்ட் ஆச்சுன்னா, அதுக்கு பேர் தான் ஸ்கேலார். அப்போ இங்க நான் என்ன பண்றேன், டிபார்ட்மெண்ட் நேம்னு குடுக்கலாம். நான் என்ன நேம் வேணாலும் குடுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இதுல இன்னொரு காலம் போட்டாலும் எனக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி போட்டாலும் செட் ஆகாது. ஓகேவா? 2 மெயின் வேல்யூஸ் வந்துச்சா? அப்ப எனக்கு இது ஒர்க் ஆகாது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது? இன்லைன் வியூ. அப்போ இன்லைன் வியூங்கிறது என்ன பண்ணும்? அப்போ இது will act as table. அப்போ இது என்ன ஆக்ட் ஆகும்னா, ஒரு டேபிளா ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்படி எழுதுவோம். இது நமக்கு டேபிள் கரெக்டா? எம்ப்ளாய்ஸ் டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள். ஏன் இப்படி போட்டா இப்படி வருது? மாத்திட்டாங்களா? 106 107 காணும். ஏன் delete பண்ணா? ஒன் 178 காணும். எவன் delete பண்ணிட்டான்? சரி, ஓகே. ஓகே, இங்க இருக்கு. ஓகேவா? ஒன் டேட்டா இருக்கு. எடுத்துட்டு வரேன். இப்போ இந்த என்டையர் டேபிளையுமே நான் இன்னொரு டேபிளா கால் பண்ண போறேன். ஓகேவா? செலக்ட். எனக்கு தேவையானது என்னன்னா, எம்ப்ளாயி ஐடி மட்டும் தேவை. ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தேவை. டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் தேவை. இந்த டேபிள் எல்லாத்தையும் நான் ஒரு கொரியா எழுதுறேன் அப்படின்னா, அதுதான் இன்லைன் வியூ. ஃப்ரம்க்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணும், இதுல எழுதும். ஸோ இங்க எப்படி செலக்ட்டுக்கு அப்புறம் எழுதுறோமோ, அதே மாதிரி ஃப்ரம்க்கு அப்புறம் ஒரு சப்கொரி எழுதுனேன் அப்படின்னா, அதுதான் இது இன்லைன் வியூ. இங்க எப்படி எழுதிருக்கோம், செலக்ட்டுக்கு அப்புறம் நான் ஒரு செலக்ட் எழுதியிருப்பேன். கரெக்டா? ஒரு கொரி எழுதியிருப்பேன். ஓகேவா? பட் இங்க எனக்கு என்ன ஆகுது, ஃப்ரம்மோட சேர்ந்து வந்துடும். ஓகே. இப்போ நான் எல்லா ரெக்கார்டையுமே நான் செலக்டும் பண்ண போறேன். ஓகேவா? இங்க செலக்ட்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் வருதா? எனக்கு அப்படின்லாம் இல்ல. எனக்கு எம்ப்ளாயி ஐடி மட்டும் வேணும்னு சொல்லி என்னால செக்ரிகேட் பண்ண முடியும். நான் உள்ள சப்கொரில எனக்கு நிறைய டேட்டா இருக்கு. ஆனா வெளியில எனக்கு பார்க்கறது எல்லாமே வேணாம். எனக்கு இந்த டேட்டா மட்டும் வேணும்னு சொல்ல போறேன் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்றது என்னது? இன்லைன் வியூ. அப்போ இது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு என்டையர் டேபிளாவே ஆக்ட் ஆகும். அந்த சப்கொரிங்கிறது எனக்கு என்ன பண்ணும்? என்டையர் டேபிளாவே ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ எம்ப்ளாயி ஐடி இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்கலாம். இல்ல எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வேணும்னா கொடுக்கலாம். ஓகேவா? இல்ல எனக்கு லொகேஷன் ஐடி வேணும்னா, அது மட்டும் வேணும்னா அதையும் கொடுக்கலாம். ஓகே. இப்போ உள்ள நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்றேன். ஓகே.
இப்போ டேட்டா வருதா? சப்போஸ் உள்ளே இந்த காலம் நான் இதை விட்டுட்டேன், உள்ள காலம்ல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வெளியில எத்தனை காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன்? 3 காலம். இப்போ இது கொரி ஓடுமா ஓடாதா? இந்த கொரி ஓடும். ஏன்னா உள்ள உள்ள சப் கொரி தான் எனக்கு என்ன இருக்கு, அதிகமான காலம்ஸ் இருக்கு. நம்ம எப்படி ஸ்டார்ஸ் கொடுத்துட்டு வெளில வெறும் இந்த 4 காலம் வச்சு செலக்ட் பண்ணமோ அது மாதிரி எனக்கு ரன் ஆகும். ஆனா உள்ள நான் காலம்ஸ் கொடுக்கல, ஆனா வெளியில காலம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன எரர் அடிக்கணும்? இன்வேலிட் ஐடென்டிஃபையர் அடிக்கணும். வந்துச்சா? ஏன்னா உள்ள செலக்ட் பண்ணிக்க எத்தனை காலம் தான்? 1 2 3. ஆனா வெளில நான் செலக்ட் பண்ணிக்க எத்தனை காலம்? அப்ப எனக்கு என்ன ஆகாது? இந்த கொரி ஓடாது. நீங்க உள்ள எழுதும் போது உங்களுக்கு எல்லா காலமுமே வரும். நீங்க செலக்ட் ஸ்டார் தான் போடுவீங்க. எல்லா காலமுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்ல டாப் மோஸ்ட் ரெக்கார்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, இதை எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொரி எழுதுவோம். அது எழுதலாம். ஏன்னா நீங்க ரியல் டைம்ல எழுதும்போது இந்த ஒரு கொரியை மட்டும் எழுத மாட்டீங்க. இந்த கொரி கீழே யூனியன் நல்லா போட்டு எழுதுவீங்க. அப்போ நீங்க எல்லா காலமும் தான் போட மாட்டீங்க. கரெக்டா? இப்போ நீங்க யூனியன் அதுக்கு என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஆல் தான் போடுவீங்க. கரெக்டா? ஆனா இந்த இடத்துல இந்த இதுக்கு தேவையில்லை. செலக்ட் ஆளுங்கிறது தேவையில்லை. எனக்கு காலம் மட்டும் தான் தேவை. அப்ப அந்த மாதிரி டைம்க்கு எழுதுவேன். இது மேஜரா நான் இன்னொரு இதுக்கு சொல்றேன். அப்போ அது உங்களுக்கு புரியும். டாப் மோஸ்ட் சேலரி யார் வாங்கியிருக்காங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது நெஸ்டட். நெஸ்டடுங்கிறது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வேர் கண்டிஷனோட வேல்யூவாக செட் ஆகும். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கொடுத்து இந்த வேரோட காலம் நேம் என்னவோ அதை நான் செலக்ட் எழுதணும். ஓகேவா? காலம் நேம் என்ன காலம் நேம் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த காலம் நேமை தான் நான் உள்ளே செலக்ட் பண்ணணும். ஓகேவா? டேபிள் இதுவும் சிங்கிள் சப் கொரி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கா? நம்ம நேற்று எம்ப்ளாயிஸை விட்டுருவோம். ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு கன்சென்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன டேபிள் கிரியேட் பண்ணிருந்தோம்? ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் நியூ. இன்னொன்று ஸ்டூடெண்ட் நியூ. டேட்டா காட்டுதா? 1 2 3 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்கில் 1 2 இருக்குது, ஸ்டூடெண்ட் நியூவில் 1 2 3 இருக்குது. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடியில் இருக்கா? ஸ்டூடெண்ட் ஐடியில் இருக்க டேட்டா வேணும். வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கேயும் எனக்கு என்னதான் காட்டுது?
எனக்கு ஈக்குவல் டு ஆப்பரேட்டர் கொடுத்தா எனக்கு ஒரு வேல்யூ தான் வரணும். கரெக்டா? ஈக்குவல் டு கொடுத்தா எனக்கு ஒரு வேல்யூ வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? வேர் கண்டிஷன்ல ஈக்குவல் டு 1 கொடுத்தா 1க்கான டேட்டா மட்டும் வருமா? 2 கொடுத்தீங்கன்னா 2க்கான டேட்டா மட்டும் வரும். 2 ஆமா. எதுவுமே இல்லை. 3க்கான டேட்டா இல்லைன்னு சொல்லுது. ஸோ 1 டேட்டா இப்போ நான் கொடுத்துட்டேன். ஓகே வருது. சப்போஸ் இதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இன் கொடுத்து இந்த வேர் கண்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த சப்கொரி எனக்கு ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணது மல்டிபிள் ரோஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இன் கொடுத்துட்டேன். அப்போ இன் கொடுக்கும்போது 1 and 2 டேட்டா வருதா? புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? எஸ் ப்ரோ. ஓகே அப்போ நாட் இன் கொடுத்து என்ன நடக்கும்? இந்த 2 காலமும் வரணும். இந்த ஒரு காலம்ல இருக்கிற டேட்டா இல்லாத ரெக்கார்டு என்னவோ அது மட்டும் வரும். அப்போ தேர்டுக்கான டேட்டா வருதா? அண்ட் எது தான் வரும்? ஸ்டூடெண்ட் நியூ தான் வரும். இன்னர் கொரியிலேருந்து ரன் ஆகிட்டு அதில் அவுட்டர் கொரியில் பாஸ் ஆகிற வேல்யூஸ் தான் என்னவோ அதை மட்டும் எனக்கு பாப்புலேட் பண்ணும். அண்ட் என்ன டேட்டா நான் பாப்புலேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்? ஸ்டூடெண்ட் நியூங்கிற டேட்டா தான் பாப்புலேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்போ அது மட்டும் தான் வரும். ஓகேவா? இப்போ அந்த வேர் கண்டிஷன்ல ஸ்டூடண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 2 3 எங்க? எங்க? அந்த வேர் கண்டிஷன் இங்கேயா? இன்ன போட்டால் வரும். ஈக்குவல் வேர் கண்டிஷன்ல வராதா? ஈக்குவல் டு ஸ்டூடண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ 1 2 3 போட்டா வரும். வராது. அது எப்படி வரும்? ஈக்குவல் டு ஒரு வேல்யூ தானே கொடுப்பீங்க. அதுக்கு தான் நம்ம இன் கொடுக்குறோம். எந்தெந்த டேட்டாலாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு இப்போ சொல்கிறேன். எது டேட்டா இல்லைங்கிறத பார்க்குறேன். ஓகேவா? இதில் இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு பண்ண முடியும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்கிறேன். 1 கீழே ஈக்குவல் டு இல்லை சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே 2 கொடுக்குறேன். 2க்கான டேட்டா இருக்கா? 2க்கான டேட்டாவோட கம்மியான வேல்யூ வரணும் அப்படின்னா எனக்கு டேட்டா வரும். ஈக்குவல் டு 2 தான் இருக்கு. லெஸ்ஸன் கொடுக்கும்போது இதை விட கம்மியான வரும். மூன்று வருதா? ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் போடுறேன். ஓகே எம்ப்ளாயி சேலரி இருக்குமா? சேலரி யார் யாரெல்லாம் லெஸ் தெனாக இருக்காங்களோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்ல போகிறேன். விச் இஸ் வேர் சேலரி லெஸ் தென் 10,000 யாரெல்லாம் கீழே இருக்காங்களோ அவங்க டேட்டா வேணும்னு சொல்ல போகிறேன். ஸ்டூடண்ட் மார்க் ஷீட் இதுவுமே தான் இது வரும். ஆனால் இது கம்மியாக வரணும். 10,000 கொடுக்கறனால நமக்கு வரும். இது 8,000 கொடுத்தா ஒரு ரெக்கார்ட் ஆகுதா? 7,000 எனக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வரும். ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ 17,000 இருக்கு. 24,000 தான் மேக்ஸிமம் சேலரி. வருதா? எதுலாம் லெஸ் தென் 24,000 கீழே இருக்கோ அதெல்லாம் வரும். இது ஈக்குவல் டு சேர்த்து வரும். இப்போ லெஸ் தென் கொடுத்தா அதுவும் வரும். புரியுதா? ஆனால் உள்ள இருக்க சப்கொரி எனக்கு எப்படி வரணுங்கிறத சொல்லணும். இதுக்கு கிரேட்டர் தானே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு டேட்டா வராது. கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கொடுத்தா எனக்கு டேட்டா பாப்புலேட் ஆயிடும். ஈக்குவல் டு கொடுத்தா எனக்கு டேட்டா பாப்புலேட் ஆகும். 24,000 பண்ணது. ஸோ வேல்யூஷன் என்ன பண்ண மாட்டேன். இங்கே நான் இன்ல லெஸ் தென் கிரேட்டர் தென் கொடுக்காம வேல்யூஸ் ஆட் பண்ணாமல் ஒரு கொரியாக நான் என்ன பண்ண முடியும்? பாஸ் பண்ண முடியும்.
அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் சப் கொரி. அண்ட் நெஸ்டட் சப் கொரி என்ன பண்ணால் அவுட்டர் கொரியில் இருக்க டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணும், இன்னர் கொரியில் டேட்டா வேல்யூ கண்டிஷனை மட்டும் தான் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ லெஸ் தென் கிரேட்டர் தென் எல்லாமே நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது கோரிலேட்டட். மற்ற எல்லா கொரிலையுமே இன்னர் கொரி தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் சொன்னோம். கரெக்டாக அதில் அவுட்புட் பேஸ் பண்ணி தான் அவுட்டர் கொரி ரன் ஆகும்னு சொன்னோம். இப்போது அவுட்டர் கொரி தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அதுக்கப்புறம் இன்னர் சப் கொரி எனக்கு ரன் ஆகும். அதுதான் என்னது கோரிலேட்டட் சப் கொரி. அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இந்த வேல்யூலாம் இருந்தால் மட்டும் தான் நமக்கு கொடுக்குது. கரெக்டா இன்னும் இருந்தால் இந்த டேட்டாலாம் இதை கம்பேர் பண்ணுறேன், இருந்துச்சுன்னா எனக்கு ரன் ஆகுது. கரெக்டா 1 and 2 இல்லைன்னா எனக்கு எக்ஸிட் ஆகலை. கரெக்டா இப்போ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். வேர் எக்ஸிஸ் அப்படின்னு போடக்கூடாது. எக்ஸிஸ்ட்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இந்த சப்கொரி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுதா? இன்கேஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சே அப்படின்னா எனக்கு டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கான 2 இல்லையா, 2 கொடுக்குறேன். டேட்டா ரிட்டர்ன் பண்ணுதா? 1 கொடுத்தா 1 டேட்டா ரிட்டர்ன் பண்ணும். இது ட்ரூவாக இருந்தால் எனக்கு அவுட்டர் சீக்வல் கொரியர் ரன் பண்ணும். ரன் ஆகுதா? எல்லா ரெக்கார்டுமே வரும். ஃபால்ஸாக இருந்தா இப்போ 20 டேட்டா இருக்கு, இது உண்மை 20 டேட்டா இருக்கா? டேட்டா எனக்கு இருக்காது. ஓகே, அப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்கு. இது என்ன பண்ணும்? எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஃபால்ஸாக இருந்தால் அவுட்டர் சீக்வல் எனக்கு என்ன டேட்டா இருக்கோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் ரன் ஆயிடும். கரெக்டா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கொரியை ரன் பண்ணும். ஓகே, ரன் பண்ணிட்டு எனக்கு மெமரியில் ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கும். அண்ட் தென் உள்ள டேட்டாவை கம்பேர் பண்ணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். இது ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது எனக்கு என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் ட்ரூவா இருந்தால் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்தால் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணாத, விச் இஸ் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணாதன்னு சொல்லும். அதுதான் இந்த எக்ஸிட் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறது வேல்யூவை கம்பேர் பண்ணி டேட்டாவை எடுக்கும். அண்ட் டேட்டா எனக்கு வருதா? ப்ராப்பரான டேட்டா இருந்தால் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்தனா நமக்கு வராது, நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்தனா வரும். ஏன்னா உள்ள கண்டிஷன் எனக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு வெளில வா அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? நாட் எக்ஸிஸ்ட். இல்லை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த சப்கொரி டேட்டா ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அவுட்டர் சீக்வலில் இருக்க எல்லா டேட்டாவுமே எனக்கு என்ன பண்ணும்? பாப்புலேட் பண்ணும். பட் இன்ல எனக்கு என்ன நடந்துச்சு? இது டேட்டாலாம் இருக்கான்னு செக் பண்ணி இருந்துச்சுன்னா எனக்கு டேட்டா வரும், இல்லைன்னா எனக்கு டேட்டா வராது. அப்போ உள்ள கண்டிஷன் எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுனாலே எனக்கு என்ன பண்ணிடும்? எக்ஸிட் பண்ணிடும். அப்படிங்கிறது தான் எக்ஸிட். இல்லை எனக்கு டேட்டா உள்ள இருக்க டேட்டா வந்துச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணுறது நாட் எக்ஸிஸ்ட். எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது கூட சப்கொரி நெஸ்டட் சப்கொரியும் நம்ம கொடுக்கலாம். நாட் எக்ஸிஸ்ட் வந்து லாஸ்ட் அந்த ஸ்டூடண்ட் ஈக்குவல் டு 2 கொடுத்தோம். பட் அது எந்தனால சோ எந்த இதுமே நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஹலோ
இப்போ காலம் 1 இருக்கு ஓகேவா 1 2 3 காலம் 2 இருக்கு இதுல காலம் 1 இது டேபிள் 1 டேபிள் 2 ஓகே இதுல நல் நல் 2 3 இதோட இன்னர் கவுண்ட் என்ன வரும் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணா ஓகே லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணா எனக்கு என்ன நடக்கும் 1 2 ஓகே ரைட் யூஸ் பண்ணா ஓகே நான் இங்க 1 ஆட் பண்றேன் ஓகேவா இன்னொரு 1 இங்க ஆட் பண்றேன் ஓகே இப்போ எனக்கு டேட்டா சொல்லுங்க லெஃப்ட் இன்னர் ஜாயினுக்கு என்ன வரும் 1 1 அப்புறம் 1 1 இது கரெக்டா தப்பா ஆன்லைன் ஸோ நேச்சுரல் ரெக்கார்டுங்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து ஒன்று தான் இருக்குது இந்த பக்கம் 2 1 வருது லெஃப்ட் சைடுல லெஃப்ட் சைடில் ஒரு 1 தான் இருக்குது இங்கே வந்து 2 1 இருக்குது ம் ஸோ அப்படி வராதுன்னு தான் நான் சரி இன்னர் ஜாயிண்ட்டுங்கும்போது மேட்ச் ஒன்று இது 1 வந்து இந்த 1ஓட மேட்சா மேட்ச் இந்த 1 இந்த 1க்கு மேட்சா இல்லையா ஒன்றா பார்த்தோம்னா அது மேட்ச் மேட்ச்னா இங்க வரணும் தானே 1 1 புரியுதா ஹலோ ஸோ இப்போ 2 2 2 இருந்தாலும் 2 வாட்டி 2 2 மேட்ச் ஆகும் பிகாஸ் இந்த 1 இந்த 1 ஈக்குவல் தான் இந்த 1 இந்த 1 ஈக்குவல் தான் அப்போ இருக்க எல்லா ரெக்கார்டுமே அது என்ன பண்ணும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வரும் ஓகே ஓகே இப்போ சொல்லுங்க இதே 1 2 3 இதே 1 2 3 1 நல் நல் இதுக்கு செட்டப் போட்டு யூஸ் பண்ணி யூனியனுக்கு என்ன டேட்டா வரும்னு சொல்லுங்க பார்ப்போம் One, two, three. யூனியன்ங்கிறது என்னது ஜாயின் பண்ணா ப்ளஸ் பண்ணுமா
யூனிக் ரெக்கார்டு எடுக்கிறது தான் யூனியன் கரெக்டா? அப்போ எனக்கு என்ன பண்ணும்? மொத்தத்துக்கு வருமா? யூனியன் நான் கொடுத்தா ஒன் டூ த்ரீ அது ஒன்று இருக்கு, அது எங்க வரும்? இந்த ஒன்று வருமா வராதா? இங்கேயே ஒரு நல்ல வரும். நல்ல யூனிக் தானே. இங்க நல்லுக்கு பதிலா ஒரு நாள் தான் வரும், இங்க 2 நாளுமே வரும். ஓகேவா? ஓகே, இப்போ a மைனஸ் பி இல்லை b மைனஸ் a அப்படி கொடுத்தா என்ன இருக்கும்? பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்போ எதெல்லாம் வரும்? a மைனஸ் b என்ன அர்த்தம்? 1 brother. புரியல. A இருக்கிற இது வந்து B ல இருக்குது. b ஏ இருக்கக்கூடாது. B ல இருக்குது, A ல இருக்குது. என்ன வரும்னு நினைக்க அவுட்புட்ல? 1 null. ஒன்று ஏன் வரணும்? நல்வழி மட்டும்தான் வரும் நினைக்கிறேன். சரி, நல்லது எத்தனை நல்ல வரும்? ஒரு null bro. எத்தனை நல்ல வரும்? ஒரு null bro. எனக்கு ஒரு நாள் வருமா? ஒன்று தான் வரும். நல் இஸ் நாட் ஈக்குவல் டு அனதர் நல் தான். இந்த நல் இங்கே இருக்குன்னா கன்சிடர் பண்ணும்போது எத்தனை நல் தான்? அது ஒரு நாள் தான். யூனியன் எப்படி அது ஒரு யூனிக் ரெக்கார்ட் ஒரு மட்டும் தானே இருக்குது. அப்போ இந்த நல் இன்னொரு நல்லுக்கு ஈக்குவல் தான் இங்கே வந்துருக்கணும்ல. ஓகேவா? ஸோ இதுதான் செட் ஆஃப் யூனியன் ஜாயின்ஸ். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் டைம் நான் அந்த நோட்ஸ் அனுப்பிச்சேனா? சான்ஸ் அனுப்பலையா? ஓகே. சப்குவரி டேட்டாவை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் நோட்ஸை அனுப்பிச்சிடலாம். ஓகே ஓகே, ரிமைண்டர்ஸ் நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.